மரியாதைக்குரிய அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பெருங்களத்தூர் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் முன்னெடுக்கின்ற திமுக அரசின் மாநகராட்சி கொள்ளையினை பற்றிய இந்த அறவழி போராட்டத்திற்கு முதற்கண் இதை முன்னெடுத்த தம்பிகளுக்கு என் நன்றியினை தெரிவிக்கின்றேன். நாம் மற்றுமொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று செந்தமிழன் சீமான் அடிக்கடி கூறுவார். வள்ளுவம் என்ன கூறுகிறது என்றால், முறை செய்து காக்கும் மன்னவன் மாநிலருக்கு இறை என்று வைக்கப்படும். நாங்கள் அந்த நிலையில் இருக்கோம், வள்ளுவர் நிலையில் இருக்கோம். நீங்க அதிமுக கம்யூனிஸ்ட் நேற்று வந்த விஜய் கட்சி மாதிரி எங்களை நினைத்து விடாதீர்கள். இந்த இடத்திலே கூடியிருக்கிற தம்பிகள் அனைவருமே மெத்த படித்தவர்கள். இந்த இடத்திலே உட்கார்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் பல இடங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. எடுத்து அந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா எல்லார் பேரையும் வணக்கத்தோடு சொல்லி ஆகணும். எங்க கட்சி சொல்லி இருக்குது என்ன தெரியுங்களா? முதல்ல கருத்துக்கு வா, பேசாத, யாரையும் வணக்கப்பட வேணாம். இன்னும் எங்கள் செந்தமிழன் சீமானுக்கு அந்த பட்டாடை என்ற ஆடை போடுறதே பிடிக்காது. இந்த காட்சியில் நீங்க எந்த அரசியல் மேடையிலும் பார்த்திருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியிலே தான் பார்க்க முடியும். இங்க மேலும் மேலும் அப்படியே விரைந்து கொண்டு வண்டிகளில் விரைந்து கொண்டிருக்கிற பொதுமக்களை சற்று நோக்கி பாருங்கள். எல்லாரும் தேவையே இல்லை, வரி போடுறாங்க. மாநகராட்சி தன்னால கட்ட முடியல, ஆனா கட்டுறோம். அடி வயிற்றுல அடிக்கிறாங்க, ஆனாலும் நம்ம வேற வழி இல்லாம கட்டி கொண்டிருக்கிறோம். இத நம்ம கேட்காம இருந்தா அவர்கள் மேலும் மேலும் நம்மை துன்புறுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற முதல் 3 நல்ல கல்வி, இலவச கல்வி, தூய குடிநீர், சிறந்த மருத்துவம். இதை எந்த கட்சியாவது முன்னெடுக்கிறதா என்று நினைத்து பாருங்கள். பேர் பலகையில வேணா மாநகராட்சி பேரூராட்சின்னு இருக்கலாம். நீங்களே நினைச்சு பாக்குறீங்க. யார் பேசினாலும் என்கிட்ட பேசுறீங்க, மா நேற்று வந்த அந்த கவுன்சிலரு 3வது தப்பா படிச்சிருக்காரு, 3 கோடியில வீடு வாங்கிட்டு 30 கோடியில வீடு கட்டிட்டோமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு பொதுமக்களும் என்கிட்ட சொல்றீங்க. அதே கவுன்சிலருக்கு 2000 வாங்கி ஓட்டு போட்டா என்ன பண்றது? ரொம்ப எளிமையா கேட்கிறான். நாம் தமிழர் கட்சியை சுட்டி போட்டு கையை சுட்டி போட்டு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்ன நீங்க கவுன்சிலர் கூட ஆக முடியாதான்னு கேட்கிறான். மக்களுக்காக நிக்கிறவன் நீங்க என்னைக்கு கண்ணெடுத்து பாக்குறீங்களோ, இல்லட்டா நீங்க சாக்கடை நீரில் தான் வாழ்வீர்கள். அது நிச்சயம். உங்க தலையெழுத்தை நீங்க மாத்த போறீங்கன்னு பாருங்க. எங்க தலையெழுத்துல ஒண்ணுமே இல்ல. நாங்கெல்லாம் காசு கொடுத்து கட்சி நடத்துறவங்க. இங்க நிக்கிற எல்லாரும் காசை கொடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கோம்னா, மக்களே உங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க சாக்கடையில் வாழப்போகிறீர்களா? நல்ல சுகாதார வாழ்வை நீங்க விரும்புகிறீர்களா? நீங்க நல்ல மருத்துவம் நினைக்கிறீங்களா? 70 ஆண்டுகளாக மாற்றி மாற்றி ஆட்சி செய்கிற திமுகவை அதிமுகவை ஒழிக்கணும்னு இன்னைக்கு சபதம் எடுத்தீர்கள் என்றால் தமிழ்நாடு உருப்படும். இல்லட்டா 2000 வாங்கி கொண்டு நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நல்ல நாளேட்டில் படிச்சு பாருங்க. இன்றுதான் முன்னாடி தகுதி வாய்ந்த மகளிர் சொன்னார்ல, இன்னைக்கு தகுதி வாய்ந்த மகளிர் இல்லையா? நேற்று 12ஆம் தேதி மீண்டும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி அது கொடுக்க முடியுது? இப்ப அந்த மகளிருடைய வாக்கை வாங்குவதற்காக கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணம் அவங்கள அதிகாரத்தின் உச்சிக்கு செல்வதற்காக. இதை மேலும் மேலும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கவுன்சிலர் சாதாரண படிக்காதவெல்லாம் வந்துட்டான். 70 ஆண்டு காலமாக நீங்கள் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சிருக்கீங்க. அதுலயும் நாங்க திமுகவை பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாடுன்ற பேரைய மாத்தலாம். ஒவ்வொரு தமிழனுக்கும் சொல்ல வேண்டாம் திராவிட நாடுன்னு சொல்றோம். எப்படி இது திராவிட நாடு ஆகும்? நான் கேரளால இருக்கிறேன், கனடாவில் இருக்கிறேன், போய் பாருடா. அவன் மண்ணின் மக்களுக்காக அவன் கேரளா கலையை தாண்டா ஆட வைக்கிறான். நீ தாண்டா கேரளா கலையை கொண்டு இங்க வந்து ஆட வைக்கிற. என்னடா ஆச்சு உங்களுக்கு? மண்டையில என்ன ஆச்சு? சண்டை மேல எதுக்குடா தமிழ்நாட்டுல? சண்டை மேலம் எதற்கு தமிழ்நாட்டுல? நம்ம தப்பாட்டு ஆடுவீங்கடா, உலகமே ஆடும். இந்த எழுச்சி, இந்த ஒரு செய்தி தான் கலையில மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விஷயத்திலும்
திராவிட நாடுன்னா என்ன? மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஒன்றுபட்ட தமிழகமாக சுதந்திரம் பெறாத காலத்து அப்ப வச்ச பெயர் திராவிட நாடு. நீ தெலுங்குன்றதுக்காக திராவிடன் ஸ்டாக்குன்னு சொன்னா பத்தியா உதயநிதி ஐயா வந்த உடனே இப்போ துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரா? 2 ஆண்டுகளை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரா? அடுத்து அவர் தான் அமைச்சர். அப்புறம் ஒரு அமைச்சர் வேற இன்ப நிதி முதலமைச்சர் ஆக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெக்கக்கேடு யாருக்கு? ஒவ்வொரு தமிழனுக்கும் வெக்கக்கேடு. இங்க யாராவது இருக்க தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒன் நாட்டுல வெள்ளையினை வெளியேறுன்னு பாடம் படிச்சு தேர்வு எழுத்தான பாஸ் பண்ணி தானே வந்திருப்பீங்க. வரிகொடா இயக்கம் படிச்சிருப்பீங்கல்ல, ஏன் இன்னைக்கு முன்னெடுக்கல? நீங்க தாம்பரம் மக்கள் எல்லாம் முன்னெடுத்தா நாங்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுப்போமே. வரிகொடா இயக்கம் நடத்தினா என்ன ஆகும்? இங்க மாநகராட்சி என்ன ஆகும்? ஏன் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க? எதற்கு பயம்? தினந்தர் எப்போ சாவ போறோம்? எதற்கு பயம்? வாங்க, ஒரு 100 பேர் 500 பேர் திரண்டு வாங்க. இந்த தம்பி முன்னெடுக்குதுன்னா அது பின்னாடி வாங்க. முன்னெடுத்தா தானப்பா ஊர் கூடி தேர் இழுக்கணும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க சீமான் முதல்வர் ஆகணும், அதுக்காக செக் செக் என்று என் தம்பி சொல்றாரு. மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்காக அழைத்து கொண்டு இருக்கிற போது தான் காலில் திமுறா நிற்கிற ஒரே கட்சி சீமான். ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் அவரு தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, மற்ற மக்களுக்கெல்லாம் வாய்ப்பு. அது அல்ல. அதிகாரம் ஒருமித்து நல்லவன் கையில இருக்கும் போது இந்த கட்சி கூட்டணி வச்சுக்குது, அது கொஞ்சம் எச்சச்சோறு போடுவோம். இந்த கட்சி கூட்டணி இருக்குது, அதுக்கு ஒரு எச்சச்சோறு போடுவோம். நாங்கள் விரும்பவில்லை. கூட்டணி பக்கம் போகாம அந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டாமல் உங்கள் கூட்டத்தை நம்பி நடுத்தருவிலே உங்களுக்காக முழக்கம் போராட்டம் நடத்துகிறோம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இதை மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக நினைத்து விடார்கள். மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இந்த 26 நீங்கள் சீமானை நாம் தமிழர் கட்சியை ஆட்சி கட்டிலே ஏறாவிட்டால் நிச்சயமாக தமிழகம் பொலிவிழந்த தமிழகமாக, இன்னொன்னு வடநாட்டுக்காரர்கிட்ட பிச்சை எடுக்கிற தமிழகமாக மாறிவிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா வடநாட்டுக்காரன் வந்துட்டான். அத முதல்ல பேசும்போது எல்லாம் என்ன அப்படியே வந்துட்டான் நீங்க. ஆனா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கி வரும்போது என்னடா இவ்வளவு பேர் வடநாட்டுக்காரன் வந்தானே, அதை என் தம்பி சீமான் முன்னாடியே சொல்லிட்டாரு. எனவே மிக சிறப்பாக சிறந்த கல்வி ஆசானாக, சிறந்த திட்டமிடல் நிர்வாக திறமை உடையவராக, சிறந்த தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும். இன்னைக்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே இருக்கிறாங்களே, அவங்க கல்வியிலே முன்னேற்ற விட மாட்டோமா என்று துடிக்கிற ஒரு கட்சியின் தலைமையில் தான் நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். ஏதோ நாங்களும் வந்தோம், பதாகை ஏந்தனோம், முழக்க போராட்டம் நடத்தணும் அப்படின்னு அதிமுக இதை நடத்தியிருந்தால் அடுத்து கமிஷன் வாங்குவதற்காக நடத்துகிறான். நாங்கள் நடத்துகிற விஷயம் உங்களை நல்வாழ்வுக்காக நடத்துகிறோம். ஒரு 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 முறை வாய்ப்பு தாருங்கள், பாருங்கள் தமிழகத்தை. ஆனால் நீங்கள் வாய்ப்பு தந்தால் ஒரு அழகான தமிழகம், பசும் சோலையான தமிழகத்தை நீங்கள் காண்பீர்கள். வாய்ப்பு தராவிட்டால் கஜா புயல் இல்லை, எந்த புயல்லையும் ஓடோடி என் தம்பி அப்பொழுதும் வந்து கொண்டிருப்பான், அப்பொழுதும் வந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த மாநகராட்சியினுடைய கடின போக்கை பற்றியும் வரி விதிப்பு முறைகளை பற்றியும் மிக சிறப்பாக என் தம்பிகள் எடுத்துரைத்தார்கள். எனவே இங்கு வாழ்கின்ற பொதுமக்கள் அனைவரும் சிந்தித்து 2026 நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை இத்தாமர பகுதியிலே வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் கூறிக்கொள்கிறேன், இது வெற்றி பெற செய்யக்கூடிய கூட்டம் அல்ல, உங்களுக்கான கூட்டம். இதை மக்கள் சொல்லிதான் இங்கே சிவா நடத்துறாரு. அவன் கொஞ்சம் நடத்துங்க, எங்களால் முடியல அப்படின்னு மக்கள் எல்லாம் பின்னாடி இருந்து இயக்கி தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே இங்கே மக்கள்லாம் எங்கள் பக்கம்தான், சரிங்களா? எனவே கூடியிருக்கிற பொதுமக்களும் இந்த செய்தியினை பிறருக்கு சொல்லி நாம் தமிழர் கட்சி 2026 அரியணை ஏற்ற வேண்டும். மீண்டும் இந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்த நாம் தமிழர் அனைவருக்கும், குழுமி இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.